எப்பா இந்த பங்குகிட்ட மைக்கு கிடச்சா எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்களேன். இந்த வாரம் மண்டே நைட்டால் உண்மையிலேயே சொல்கிறேன், போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஸ்பீச்சு. ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தை நாராக கிழிச்சிட்டாரு. அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நொடியும் அப்படி செதுக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சிஎம் பாங் பேசியிருக்காரு. மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் பாங் அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. வாவ், நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக சேரிட்டியாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த இடம் எனக்கு கொஞ்சம் வெக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த இடம் ரொம்பவே வெக்கையாக இருக்குது. காரணம் என்னவாக இருக்கும்? சம்மராக இருக்குமா, இல்லாட்டா ஹாட் அண்ட் ஸ்பைஸியான நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அதனால் இந்த இடம் சூடாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிசி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு மூச்சை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓடிசின்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் அவன் இன்றைக்கி வர போகிறது கிடையாது. நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்கள் மூச்சை இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அவன் அடுத்த வாரம் வருவான், அப்போ இந்த மாதிரி நல்லா கூவுங்கண்ணே. இப்போ இந்த இடத்துல கூவாதீங்க, ஏன்னா கூவுறதுக்கு அவன் இந்த இடத்துக்கு வரல. நான் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோடைய பேரை சொல்லும் போது இந்த இடத்துல அவனை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். இப்போது பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுனால எனக்கு கிடச்சிதா? இல்லையே, எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற பேர் இது. ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு எதனால் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் நீங்கள் சொன்ன ஓடிசி அப்படிங்கிற பேர் வந்துச்சு தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய பட்டங்களை இழந்துட்டான், அதாவது அவனுடைய சாம்பியன்ஷிப்பை இழந்துட்டான். அவனுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சோலோ சிக்கவா ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டான். என்னடா நம்ம பட்டத்தையும் புழுங்கிட்டானே, நமக்கு தானே ஒரு பட்டம் வைப்போன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வச்சது தான் ஓடிசி. எப்படி? தனக்கு தானே வச்சது தான் ஓடிசி. இந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னு ஒரு பேர் இருக்குதே, அது எல்லாருமே வச்சது. ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய ஓடிசி அப்படிங்கிற பேரை அவனுக்கு அவனே வச்சிருக்கிறான். கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. போன வாரம் பங்கு துரதிர்ஷ்ட விஷயமாக இது எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல இல்லை. ரோமன், ஐ வில் மிஸ் யூ. ஏன்னா போன வாரமே இந்த இடத்துல இதை பற்றி உன்ட்ட சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோ. திருப்பி நீ வரும்போது நான் கண்டிப்பாக உன்ட்ட கேட்பேன், இந்த ஓடிசி அப்படிங்கிற பேரை எதுலேருந்து நீ எடுத்துக்கிற, எந்த டிக்ஷனரியிலேருந்து எடுத்துருக்கிற அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக கேட்பேன். இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஊசோஸ் பிரதர்ஸ் வராங்க. இதுக்கிட்ட இவங்க வராங்க அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் உக்கர தாண்டத்தோடு தான் வராங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பங்கை பார்த்து, நீ என்ன வேணால் பேசிக்கோ, இந்த இடத்துல எங்களுக்கு தேவை, நீ எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கிற, எங்களுக்கு எங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம், அதனால் நீ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, நான் போன வாரம் பேசுனது தப்பு, அதனால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு. அண்ட் ஜே ஊசோவும் சொல்கிறாரு. மன்னிப்பா? எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலை ஊசோஸ் பிரதர்ஸ். அதாவது ரோமன் ரெயின்ஸ் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய உறவுகளை ஒரு செய்தி அனுப்புகிற ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணுறான். ஏன் அவன் இங்கே இதெல்லாம் சொல்ல மாட்டானா? உங்ககிட்ட தூது அனுப்பி தான் நீங்களாம் சொல்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜேவுசோ செம்ம கடுப்பாகிட்டார். இங்கே பாரு, நாங்கள் ரோமன் ரெயின்ஸுக்காகவோ பிளட் லைனுக்காகவோ எல்லாம் வரல, நீ என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கிற, இறந்து போனவரை பற்றி தப்பாக பேசியிருக்கிற, அதுக்கு இந்த இடத்துல நீ மன்னிப்பு கேளு, அந்த மன்னிப்பை கேட்டால் நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ கொஞ்சம் ஜே ஊசோ செம்ம கடுப்பாக இருக்கிறனால ஜிம்மி ஊசோ கூல் பண்ணி, இது நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பங்கு, நீ பேசுனதெல்லாம் சரியா, நீ ரோமன் ரெயின்ஸ் கூட ரெசல்மேனியா மோதுற, ஓகே, இது ஒரு டைட்டிலுக்கான மேட்ச், ஓகே. ஆனால் நீ போன வாரம் குடும்பத்தை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிட்டப்பா. உனக்கு நல்லாவே தெரியும், இந்த பிளட் லைனாக இருக்கட்டும், அனோலி ஃபேமிலியாக இருக்கட்டும், சிஎம் பாங்கு மேலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்குறோம். எப்போவுமே நாங்கள் சிஎம் பாங்க ஒரு தன்மான சிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் வச்சுருக்குறோம். ஆனால் நீ போன வாரம் பேசுனதை வச்சு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பங்கு இப்படி பேசுகிறான், நம்ம எவ்வளோ அவனை ஒசத்தி வச்சுருந்தோம், ஏன் இப்படி அவன் பேசுகிறான் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கெல்லாம் தோணுச்சு. நீ ரோமன் ரெயின்ஸை மட்டும்தான் பேசுகிற, ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் இப்போ எங்கள் ட்ரைபலோடைய லீடர்.
நீங்கள் தலைவனை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு தான் சமம். அதில் நீ போன வாரம் சீக்காவை பற்றி பேசியிருப்ப. இறந்து போனவருக்கு பக்கத்தில் ரோமன் ரெயின்ஸ் அடக்கம் பண்ணுவேன்னு. அவனுடைய தந்தையை இழந்திருக்கிறான். நீ அவன் முன்னாடி உன் தந்தைக்கு பக்கத்துலேயே உன்னை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற. இது உனக்கு சீரியஸ்னஸ் தெரியலையே. ஒன்று இந்த மாதிரி பேசுகிற நீ சும்மா இருப்பியா? உன்னுடைய தந்தைகளை பற்றி யாராவது பேசுனா அப்படி சும்மா இருப்பியா? ஆனால் ரோமன் சும்மா இருந்தான். அவ்வளோ பேசியும் உன்னை எதிர்த்து பேசினானா? ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய உண்மையான குணத்தை அடக்கிக்கிட்டான். வெளியில் ஒரு நல்ல விளையாட்டு இருந்தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் உண்மையிலேயே மனசார கஷ்டப்பட்டுருக்கான். அதுக்காக நீ இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஜிம்மி அண்ட் ஜே, நீங்கள் 2 பேருமே எனக்கு எவ்வளோ பெரிய நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரோமன் ரெயின்ஸ் உங்கள் கூட இருக்கும்போதும் சரி இல்லாதட்டும் சரி நான் உங்களுக்கு எப்போவுமே நண்பனாக இருந்திருக்கிறேன். உன் குடும்பத்தை பற்றி நான் தப்பாக பேசினேன் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒருவேளை சீக்கா இறந்து போயிட்டார். அவர் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறதை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? நீ ஒரு பேப்பர் ஆட்சியாளர், ஒரு பேப்பரை கசக்கி போட்டால் அது கிழிஞ்சிரும். ஆனால் அந்த பேப்பரில் ஒரு வாழை செஞ்சால் அது எழுந்து நிற்குமா? அது யாரையாவது கொல்லுமா? ஆயுதமாக யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதே போல் தான் ரோமன் ரெயின்ஸும் ஒரு பேப்பர் சாம்பியன். அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை ஒருவேளை சீக்கா இருந்திருந்தால் அவரும் ஒத்துக்குவார். சீக்காவும் ரோமன் ரெயின்ஸோட சிச்சுவேஷன் அவரோட பையன் தானே. அவரோட பையன் எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல. எனக்கு என்ன டவுட்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசும்போது மட்டும் நீங்கள் எங்கேருந்து தான் சொம்ப தூக்கிட்டு வரீங்க? நான் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸுக்கும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் பேசலை. ரோமன் ரெயின்ஸ் அவன் குடும்பத்தை எப்படி தரக்குறைவாக நடத்தினா அப்படிங்கிறத பற்றி தான் பேசினேன். ஜிம்மி உன் பேரை யூஸ் பண்ணனா, இல்லாட்டா உன் பேரை யூஸ் பண்ணனா, இல்லாட்டி உன்னோட டேடி உன்னோட ஃபாதர் எனி ஒன் யாரையும் நான் பேசினானா? இல்லை. நான் ரோமன் ரெயின்ஸ் ஒரு நடத்த கட்டவன், அவன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன். பிரெட் லைனில் உங்களை எல்லாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியுமா? உங்களெல்லாம் எப்படி எடுப்படியோ யூஸ் பண்ணா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தானா? உங்களை பின்னாடி கை கட்ட வச்சு வீத நான் மட்டும் நடுசில் இருக்கணும், நீங்களாம் பின்னாடி இருக்கணும், உங்களுக்கான வாய்ப்பை தந்தானா? அதை பற்றி நான் உண்மையை புரிதல் மாதிரி பேசினேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? நீ என்ன வேணால் பேசிக்க, என்ன வேணால் சொல்லிக்க, எங்கள் மண்டைக்குள்ளே எதுவுமே ஓடாது. நீ எங்கள் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசியிருக்கிற. ஏன்னா பார் பங்கு, நீ என்னுடைய நண்பன், அவன் என்னுடைய பிரதர், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல எப்போவுமே எங்கள் குடும்பத்தை விட்டுலாம் அடுத்தவங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வர நாங்கள் வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் வரல. இந்த இடத்துல நான் கேட்குறது, நீ சாரி கேளு, அப்பாலஜி கேளு, மன்னிப்பு கேளு. நாங்கள் அதை ஏற்றுக்கணும். பங்கு கொஞ்சம் இதாகிட்டார். அப்புறம் மெதுவாக பேசுகிறாரு. எப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியல, நான் உங்களுக்கு மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஜிம்மி அண்ட் ஜே நீங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்கு ரொம்பவே நெருக்கமானவனாகவும் ஒரு நண்பன் மாதிரியும் என்ன ஒரு ஃபேமிலி மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஜிம்மி, நான் பேசுனது தப்பு தான். நான் அப்பாலஜி கேட்குறேன். நான் மன்னிச்சுக்கோ ஜிம்மி அண்ட் ஜே, என்னை மன்னிச்சுக்கோ. நான் போன வாரம் பேசினதில் நிறைய விஷயங்களை விட்டுட்டேன். ரோமன் ரெயின்ஸ் தனக்கு பின்னாடி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவை ஒரு குப்பை தொட்டி என்ற ஒரு குப்பைக்காரனாட்டி யூஸ் பண்ணதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ. ரோமன் ரெயின்ஸ் தான் குடும்பத்தை தான் காலில் போட்டுக்கிற செருப்பாக நசுக்குனா அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஒரு எடுபுடியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். அதை மன்னிச்சுக்கோ. ரோமன் ரெயின்ஸ் தான் குடும்பத்தை எல்லாரையுமே குப்பை தொட்டியில் குப்பையாட்டு கசகி போட்டதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ. அண்ட் கோடி ரோட்ஸ் என்னுடைய நண்பன் டஸ்டின் ரோட்ஸோடைய புள்ள, அவன் ரோமன் ரெயின்ஸோடைய கதையை ரசல்மேனியால முடிக்கிறதுக்கு இந்த ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஜே ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கோ. நான் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினதுக்காக ஜிம்மி ரோமன் அட்டாக் பண்ண அதை சொன்னதை மறந்துட்டேன்.
அதுக்காக மன்னிச்சுக்கோ. இப்போ பச்சோந்தித்தனமாக மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் கூட ஒட்டி உறவாடி இது என் குடும்பம் அப்படின்னு சொல்கிற ஊசோஸ் என் முன்னாடி வந்து நிற்கிறானுங்க. அவங்கள நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு தெரில. அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ. யப்பா எம்புட்டு பேச்சு. கடுப்பில் சும்மா இருப்பாரா ஜே ஊசோ. சிஎம் பாங்க அடிக்க போயிட்டார். ஆனால் சிஎம் பாங்க ஜிம்மி ஊசோவை தடுத்து நிறுத்துறாரு. ஆனால் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பங்கு அடிச்சிட்டானுங்க. ப்ரோ அம்புட்டு தான், இதுக்கப்புறம் பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிறத காட்டிட்டானுங்க. பங்கு இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப ஓவர் தாயா. ஏன்னா அவனுங்களே மன்னிப்பு கேட்டு விட்டாச்சு. சும்மா அவனுங்களே நீ சீண்டிக்கிட்டு இருந்தால் சும்மா இருப்பானுங்களா? அதான் உன்னையும்